இப்போதான் ட்ரைனிங்கை முடிச்சிருக்காரு, ட்ரைனிங் ஃபுல்லாகவே முடிக்கல. அவரை வந்து சீஃப் பைலட்டாக அமர வைப்ப விருப்பப்படுவீங்களா, இல்லை அனுபவம் உள்ள ஒரு விமானியை பைலட்டாக வச்சுக்கிட்டு கோ பைலட்டாக இவர் கற்றுக்கிட்டோன்னு வைப்பீங்களா? ஒன்று. ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் இப்போதான் முடிச்சுட்டு வந்திருக்காரு, அவரை ஸ்ட்ரெயிட்டாகவே இருங்க 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 அவரை மெயினாக ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு அவரை விடுவீங்களா, இல்லை அவரை அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்க, ஒரு 5 வருஷம் கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். சமீபத்துல வந்த சர்ஜரி, சமீபத்துல வந்த இது இருக்கு, 8500 மணி நேரம் ஃளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட், இன்டர்நேஷனல் இது எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இருக்கிறவர் போச்சு. இப்ப அப்படின்னா வந்து ரொம்ப அனுபவம் இருக்கிறவர்னு பண்ருட்டி ராமச்சந்திரனை கூட்டு வருவாங்க. வந்து இல்ல இல்ல இருங்க இருங்க இருங்க, விபத்து அப்படிங்கிறது வேற. இன்னைக்கு நீங்க மக்களை கேளுங்க. நீங்க வந்து ஒரு பிளேன்ல நீங்க போறீங்க கூட, நீங்க ஒரு ட்ரெயினி பைலட் தான் பைலட்டா வைக்க விருப்பப்படுவீங்களா, அனுபவம் உள்ள பைலட் இருக்கணுமான்னு நீங்க யாரு விருப்பப்படுவீங்க அதை சொல்லுங்க. நான் கேக்குறேன் உங்களுக்கு, இது வந்து பைலட் போறது ரயில்வே லோகோ பைலட்டா யார் இருக்கிறது, பஸ்ஸுக்கு இது இருக்கிறதுன்றதுக்கான லைசென்ஸ் இருந்தா ரைட். முதலமைச்சர் பதவிங்கிறது அவ்வளவு கிள்ளுக்கிரே ஆயிடுச்சா? யார் வேணாலும் உட்கார்ந்துக்கலாம், ஒண்ணு அனுபவம் தேவையில்லை, அரசியல் அனுபவம் தேவையில்லை. கிளுக்கீரல் இல்ல, அந்த பதவி பெரிய பதவி. ஆனா நீங்க வந்து விஜய்க்கு மட்டும் எப்படி அந்த யாட்சிக்கு வைக்கிறீங்க சார்? ஒருத்தருக்கு வாக்களிக்கிற உரிமை இருந்தா அவர் கவர்னராவே ஆகலாம். கவர்னருக்கு ஏதாவது தகுதி இருக்கா? கவர்னருக்கு எம்எல்ஏ எம்பியா இருக்கணும் தகுதி இருக்கா? எம்எல்ஏவா இருந்திருக்கணும் தகுதி இருக்கா? முதலமைச்சரா இருந்திருக்குமா தகுதி இருக்கா? ஏதாவது படிச்சிருக்கணும் தகுதி இருக்கா? ரெண்டே தகுதி தான். 32 வயசாச்சா? புத்தி சுவாதீனம் இருக்கா? சட்டம் திவால் ஆகாதவரா? 3 தான் தகுதி. ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் சார் விஜய்க்கு மட்டும் இவ்வளவு யார்சிக் வைக்கிறீங்க? அனுபவம் இல்லாதவர். பட் நீங்க எனக்கு ஒண்ணுதான் புரியல குணா, நீங்க ஏன் வந்து விஜய் முதலமைச்சர் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஐடியாவா நீங்க ஏன் இவ்வளவு டிஃபெண்ட் பண்றீங்கங்கிறதே எனக்கு கெட்ட ஐடியான்னு சொல்றதுனால நான் கேக்குறேன். யாருடைய கனவையோ கலைச்சிட்டாரு, யாருடைய கனவையோ கலைச்சிட்டாரு, நல்ல ஐடியாவா இல்லையான்றத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனா யாருடைய கனவையோ கலைச்சிட்டாரு, யாருக்கோ ஓட்ட பிரிக்கிறதுக்காக வர்றாரு அப்படின்னு நோக்கம் கற்பிக்கிறப்ப நீ வேணா கோ பைலட்டா இருப்பா, ஒரு டெப்டி சிஎம்மா இருப்பான்னு அங்க தள்ளுறீங்க. அப்ப டெப்டி சிஎம்மா இருக்கலாமா? எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நிலைப்பாடு மாறவில்லை என்றால் அவர் ஒரு ஓட் கட்டர், அவ்வளவுதான்.